எனக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. அந்த 3 கொஸ்டினுக்கு ஃபேன்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து கார்த்தி ஆன்சர் பண்ணுவான். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ என்ன நினைக்கிற? அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் உங்க டீம்ல இருக்காரு. அவரை ஆடாத, அவர்கிட்ட பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எம்ஐ நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அகில் ஹுசைன் வந்து 4 மேட்ச் ஆடி இருந்தாரு. 9 மேட்ச்ல 4 மேட்ச் ஆடி இருக்காரு. அந்த 4 மேட்ச்ல பவர் பிளேல வந்து அகில் ஹுசைன் போடும்போது மொத்தமா 9 விக்கெட் இருந்திருக்கு. செகண்ட் கொஸ்டினா நான் எதை எடுத்துட்டு வரேன்னா, இந்த 2 டீமும் இம்பாக்ட் பிளேயரை கரெக்டா யூஸ் பண்றாங்களா? அதுதான் என்னோட 2வது கேள்வி. நீ என்ன நினைக்கிற? இங்க வந்து 2020 வரையும் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டாப்ல இருந்த டீம் இப்ப அந்த இம்பாக்ட் ரூல்ஸ்ன்ற ஒரு ரூல்ஸ் வந்து 2023ல வந்துட்டு, அது மட்டும் இல்லாம அந்த 2022ல 2 டீம் வந்து இன்க்ளூஷன் 10 டீம் ஆச்சு. அங்க இருந்து அவங்களுக்கு ஒரு சரிவு, ஒரு டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கா இந்த 2 டீமுக்கும்? இந்த விக்கெட்ல கூட எம்ஐ தவிர்த்து வேற டீம் ஆடுங்க கன்ஃபார்மா 200 அடிச்சிருப்பாங்க இந்த விக்கெட்ல. எம்ஐ பேட்டிங் ஆனது. எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல என்ன தோணுச்சுன்னா, நீ சொன்னல அவங்க தப்பா விளையாட்டாங்க அப்படின்ட்டு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிச் கண்டிஷன் வந்து ஃபேவரா இல்ல மும்பைக்கு. பிச் கண்டிஷனுமே வந்து ஃபேவரா இருக்கும் ஒரு டீமுக்கு. எனக்கு என்னமோ அந்த கண்டிஷனை படிக்கிறான்னு ஒரு மீம் வரும் பாத்தியா, அதுதான் தோணுச்சு. அதான் சார், நீங்க ஃபாரின் ஸ்பின்னர் நீங்க போனியோ அன்னைக்கே ஒழிஞ்சதா 2 டீமுமே அதை தான் சொல்றேன். இந்த மேட்ச் கார்த்திக் சர்மா தேவையே இல்லை. ரெவிஸ் இறக்கி விட்டு ஃபார்ம் கேட்டு வந்துருக்கோம், டூபே இறக்கி விட்டு ஃபார்ம் வந்துருக்கோம். ஏன்னா 2 பேருமே ஷாட் வந்து நான் 100% சொல்லுவேன், பவுலர்ஸ் அண்ட் பிச் கண்டிஷன்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. இது 2 மட்டும் தான் உங்களை காப்பாத்துச்சு. திங்க் டேங்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போரா பண்றாங்க. உண்மையை சொல்லி அவங்க இதெல்லாம் எம்ஐ ரொம்ப போர் இந்த ஐபிஎல். ஓகே, என்னோட தேர்ட் கொஸ்டின், நீ தூபேன்னு சொல்லும்போது என்னோட தேர்ட் கொஸ்டின் அதை வச்சுதான் ஃபாலோ அப் மாதிரி தான். செகண்ட் கொஸ்டினோட ஃபாலோ அப், இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணல கரெக்டா அப்படின்னு. எனக்கு சிஎஸ்கேல இந்த ஒரு பிளேயர் வந்து இம்பாக்டா யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அது யாருன்னா சிவம் துபே மட்டும்தான். அவரை 2020 செட்ட ஃபார்ம் ஆயிட்டாங்க. எல் கிளாசிக்கோவை அங்கேயே பொழிச்சிட்டாங்க. துளி தோண்டி 6 துளி தோண்டி பொழிச்சிட்டாங்க எல் கிளாசிக்கோவை. இப்ப நடந்திருக்கிறது நோ கிளாசிக்கோ தான். கடப்பாறை இப்போ துருப்புடிச்ச பாறையா மாறின மாதிரி என்னதான் ஆச்சு மும்பைக்கு அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கு. இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ சேப்பாக்ல நடந்துச்சு. அந்த மேட்ச்ல கடப்பாறைக்கு துரு பிடிச்சா என்ன ஆகும், கடப்பாறையை கீழே போட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி வந்து கடப்பாறை கடப்பாறையாவே இல்ல, அது ஏதோ மூங்கி கொம்பு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தின் லைன்ல அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் இருந்தாலுமே அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. அந்த 3 கொஸ்டினுக்கு ஃபேன்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து கார்த்தி ஆன்சர் பண்ணுவான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ என்ன நினைக்கிற? அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் உங்க டீம்ல இருக்காரு. அவரை ஆடாத, அவர்கிட்ட பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எம்ஐ விசஸ் சிஎஸ்கே வேன்கடையில் நடக்கும்போது எம்ஐ ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாரு. பவர் பிளேல வந்து அவர் தான் வந்து நல்லா போட்டு கொடுத்தாரு, விக்கெட்டும் வந்து எடுத்தாரு. பிளஸ் உங்களுக்கு வந்து அடுத்த செட் ஆஃப் பவுலர்ஸ்க்கு வந்து அந்த ப்ரெஷரை வந்து ஈஸ் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பவுலர்ஸும் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலர் வெளியே உட்கார வச்சுட்டு நீ வந்து ராமகிருஷ்ண கோஷோ இல்ல வேற சம்மதர் பவுலரோ போகும்போது, பிரசாந்த் வீரத்தன், ஆமா, அந்த மாதிரி போகும்போது உனக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட்? டீமை மாத்திக்கினே இருக்காங்க, அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு சுத்தமா புரியல. இன்னொன்னு, நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அகில் ஹுசைன் வந்து 4 மேட்ச் ஆடி இருந்தாரு. 9 மேட்ச்ல 4 மேட்ச் ஆடி இருக்காரு. அந்த 4 மேட்ச்ல பவர் பிளேல வந்து அகில் ஹுசைன் போடும்போது மொத்தமா 9 விக்கெட் இருந்திருக்கு. மொத்தமா 9 விக்கெட். அகில் ஹுசைன் 4 மேட்ச் ஆடி இருக்காரு. 4 மேட்ச் பவர் பிளேயோட ரிசல்ட் 9 விக்கெட். ஆனா அவர் ஆடாத அந்த 5 மேட்ச் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா பவர் பிளேல விழுந்த விக்கெட் 0. இது நம்ப முடியுதா உன்னால? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட். அவர் ஆடும்போது பவர் பிளேல 9 விக்கெட் விழுந்திருக்கு அந்த 4 மேட்ச்ல. ஆனா 5 மேட்ச்ல ஏன் விழுகல அந்த அளவுக்கு? அதுதான் கேள்வி. இந்த மாதிரி ஒரு பவுலர் உட்கார வைக்கிறது உனக்கு எப்படி தோணுது? அது மட்டும் சொல்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைனுக்கு சின்ன நிகில் இருந்த மாதிரி தெரியுது. ஏன்னா லாஸ்ட் ஆன ஜிடி கேம்ல வந்து ஒரு மாதிரி ஃபீல்டிங் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேரக்டா ஸ்டேடியம் போயிருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்து ரொம்ப நேரமா விழுந்து கிடந்தாரு கீழே. நான் லைவ்ல மேட்ச் பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம ரெண்டும் ஒன்னாதான் பார்த்த மேட்ச். அந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு மாதிரி படுத்து கிடந்தாரு. ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு சேவ் பண்ணும்போது ஏதோ சின்ன நிகில் நினைக்கிறேன். மேபி அந்த மாதிரி இருக்கலாம்னு தோணுது. ஆனா என்னன்னு சொல்ல ருத்ராஜ் டேரக்டா அகில் அவுட், பிரசாந்த் வீர் இன்னும் தான் சொன்னாரு டாஸ் அப்போ. மேபி ஏதாவது இன்ஜுரி இருக்கலாம், அதனால மேபி அவர் உட்கார வச்சுட்டு பிரசாந்த் வீர் ஆடினாங்க. ஆனா பிரசாந்த் வீர் ஆடினது எனக்கு ஓகே தான். ஆனா அவருக்கு இன்னும் பேட்டிங் சான்ஸ் தந்துக்கலாம்னு எனக்கு தோணுது இப்போ. ஏன்னா இதுதான் பர்ஃபெக்டான டீம் டு கெயின் கான்ஃபிடன்ஸ். பட் ஓகே, கார்த்திக் சர்மா கொடுத்தாங்க, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எனிவே அவரோட ஃபர்ஸ்ட் 50, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். அகில் ஹுசைன் சொன்ன மாதிரி பவர் பிளேல போறது நல்லதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏதாவது இன்ஜுரி எதா இருக்கலாம், மைனர் இன்ஜுரியா இருக்கலாம், இல்ல சின்ன நிகழா இருக்கலாம். மேபி அடுத்த கேம் வந்துருவாரு தோணுது வினிங் காம்பினேஷன்ல. நெக்ஸ்ட் மேட்ச் கன்ஃபார்மா வந்துருவாரு. ஏன்னா ராமகிருஷ்ண கோஷே பார்த்தா ஒரு மாதிரி காலை நொண்டிட்டு இருந்தாரு போட்ட 4 ஓவர்ல. அடுத்த கேம் மேபி இருப்பாரான்னு டவுட் தான்.
கொஞ்சம் அந்த காலை பிடிச்சிட்டே இருந்தார் அடிக்கடி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் ஆகிறதுனால மேபி அடுத்த மேட்ச் அகில் ஹுசைன் ஸ்ட்ரைட்டா வந்து வாக்ஸ் இன் ஃபார் ராமகிருஷ்ணா கோஷ் பதிலா அகில் ஹுசைன் in. அப்படியே வேற எந்த சேஞ்சஸும் இந்த பண்ணல. இந்த ராமகிருஷ்ணா கோஷ் நான் பின்னாடி வச்சிருந்த கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு ஒரு இது இருக்கு, எனக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, அது பின்னாடி நான் வைக்கிறேன். செகண்ட் கொஸ்டினா நான் எதை எடுத்துட்டு வரேன்னா, இந்த ரெண்டு டீமும் இம்பாக்ட் பிளேயரை கரெக்டா யூஸ் பண்றாங்களா, அதுதான் என்னோட ரெண்டாவது கேள்வி. நீ என்ன நினைக்கிற இந்த இம்பாக்ட் பிளேயரை இந்த ரெண்டு டீம் நீ பாத்தீங்கன்னா 2008 இருந்து 2020 வரையும் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டாப்ல இருந்த டீம் இப்ப அந்த இம்பாக்ட் ரூல்ஸ்ன்ற ஒரு ரூல்ஸ் வந்து 2023 வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த 2022 ரெண்டு டீம் வந்து இன்க்ளூஷன் 10 டீம் ஆச்சு. அங்க இருந்து அவங்களுக்கு ஒரு சரிவு, ஒரு டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கா இந்த ரெண்டு டீமுக்கும். ஒரு டாப் லெவல்ல இருந்த டீம் இப்ப டவுன்ஃபால்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இம்பாக்ட் பிளேயரை கரெக்டா யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டா இல்ல, தப்பா தான் யூஸ் பண்றாங்க. நீ என்ன சொல்ற? ஃபேன்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, எப்போ 10 டீம் காம்படிஷன் ஆச்சோ அப்பயே வந்து உங்களோட அந்த ஸ்டார்டிங்ல நான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவேன், கடைசியில புடிச்சிருவேன், அடிச்சிருவேன் அப்படின்றது வந்து முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நீ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான். நீ வந்து சும்மா பேச்சஸ்ல 2 மேட்ச் ஜெயிப்பேன், 4 மேட்ச் தோத்துட்டு திருப்பி 4 ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வர முடியாது இப்போ இருக்க ஐபிஎல். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்துட்டனால இப்பெல்லாம் ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 220 இருந்துச்சு 2025ல 240 மாறிடுச்சு. இப்போ 240 நாட் அ சேஃப் ஸ்கோர்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த விக்கெட்ல கூட எம்ஐ தவிர்த்து வேற ஏதாவது டீம் ஆடினா கன்ஃபார்மா 200+ அடிச்சிருப்பாங்க இந்த விக்கெட்ல. எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனதை வச்சு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல அவங்க கிட்ட அந்த பல்லே இல்ல பகோடா சாப்பிடுறது அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா ராபின் மின்ஸ் தான் நான் பார்த்தேன், ஒரே பேட்ஸ்மேன் ஹார்திக் பாண்டியா அடுத்து பேட்டிங்கே இல்லை. அதுக்கப்புறமா மேபி அதனால ஒரு காரணத்தை வச்சு பொறுமையா ஆனாங்களா எனக்கு தெரியல இன்னிங்ஸ்ல. எனக்கு அது ஒரு பெரிய எம்ஐ கிட்ட கொஸ்டினா இருக்கு. எனக்கு டவுட், ருத்தர்ஃபோர்ட் ஏன் இந்த மேட்ச் ஆடல எம்ஐ? ஏன் என்ன தப்பு பண்ணாரு அவரு? காம்பினேஷன் செட் ஆகலையா? போல்ட் தான் உனக்கு விக்கெட் எடுக்க மாட்டான்னு தெரியுது. போல்ட்டுக்கு பதில் அஸ்வினி குமார் நியூ பால்ல போட விட்டு நீங்க அழகா ருத்தர்ஃபோர்ட் எடுத்துன்னு வந்திருந்தீங்கன்னா ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாருன்னா கடைசியில 18 ஓவர்ல தான் சேஸ் பண்ணாங்க இந்த ஸ்கோரை. ஒரு 119 வச்சுக்கேன், சிஎஸ்கே மேபி ட்ரபிள் போட்டுருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தொட்டு தான் ஆடி இருந்தாங்க, டச் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசி 18th ஓவர் வரைக்கும் டச் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த 4th 5th ஓவர்ல இருந்து மேபி மும்பை கொஞ்சம் அவங்களும் நீ சொல்ற காம்பினேஷன்ல தப்பு பண்றாங்கன்னு தோணுது. எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல என்ன தோணுச்சுன்னா, நீ சொன்னல அவங்க தப்பா விளையாட்டாங்க அப்படின்ட்டு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிச் கண்டிஷன் வந்து ஃபேவரா இல்ல மும்பைக்கு. பிச் கண்டிஷனுமே வந்து ஃபேவரா இருக்கும் ஒரு டீமுக்கு. எனக்கு என்னமோ அந்த கண்டிஷனை படிங்கடான்னு ஒரு மீம் வரும் பாத்தியா, அதுதான் தோணுச்சு. பிச் கண்டிஷனை ரீட் பண்ணாத போயிட்டு ஃபாஸ்ட் பேட்டிங் எடுத்து பால் வந்து பவுன்ஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வருது, ஃபாஸ்டா வருது. ஃபாஸ்ட் பவுலருக்கு செம்ம அசிஸ்டன்ஸ் கிடைச்சது இன்னைக்கு. நீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல பவர் பிளேல நல்லாவே போட்டிருந்தாங்க சிஎஸ்கே பவுலர்ஸ். முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நூர் அகமத் போட்டாரு, அப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ் போட்டாரு. அந்த பார்க்கும்போது அந்த ஒரு பிச் கண்டிஷனை கரெக்டா ரீட் பண்ணலையோ, அந்த பவுன்ஸ் அந்த பிளஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன்று கிடைச்சது, ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீ வந்து பிரசாந்த் போறாரு, மட்டிக்கு அடிச்சிட்டாங்க. இதே ஃபாஸ்ட் பவுலர் வரும்போது பண்ண முடியல. பிச் கண்டிஷனை ரீட் பண்ணாம வந்ததுதான் பிரச்சனையா ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அவங்க பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எந்த டீம் வந்தாலும் இந்த பிச் கண்டிஷனை ரீட் பண்ணாம போயிருந்தாங்கன்னா அடி வாங்கிருப்பாங்க இன்னைக்கு. இல்ல, நீ சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். பட் நான் என்ன கேட்கறேன், எம்ஐ சென்னையோட ஸ்ட்ரென்த் என்னது? சஞ்சு சாம்சனை தூக்கிட்டனா நீ அந்த டீம் வந்து ஒரு மாதிரி ட்ரபிள்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க நிறைய டீம்ஸ். அதர் டீம்ஸ் இந்த ஐபிஎல் காமிச்சிட்டாங்க ஒரு மாதிரி. நம்மளுக்கே தெரியும், சஞ்சு 4 மேட்ச் அடிச்சாரு, 4 வின் பண்ணாங்க. அவர் அடிக்காத மேட்ச் எல்லாம் இன்சைட் த பவர் பிளேல அவுட் ஆனா கேம் தோத்துறாங்க. ஜிடி கேம்ல அது ஆச்சு. ஸோ அதை மைண்ட்ல வச்சு நீ வந்து செகண்ட் பேட்டிங் ஆடிக்கலாமே. ஏன்னா எம்ஐ கிட்ட அந்த பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு. ருத்தர்ஃபோர்டின் இவர் அந்த இம்பாக்ட் சப்ளை நீ வச்சிருந்தேன்னு வச்சுக்கீங்க, ட்ரெண்ட் போல்ட்டை வந்து 11ல யூஸ் பண்ணிட்டு அல்லா கசன் பண்ணி விட்டுட்டு இந்தியன் ஸ்பின்னரே ஆடிக்கலாம். இல்ல வில் ஜாக்ஸே போட்டுக்கலாம்னு நான் சொல்றேன். வில் ஜாக்ஸே நல்ல போலர் தான், ரைட் ஹேண்டர் அகைன்ஸ்டும் போட்டுக்கலாம். செகண்ட் பேட்டிங் எடுத்திருந்தா மேபி நல்லா பண்ணிக்கலாம். நீ சொன்ன மாதிரி கரெக்டா சொன்ன, கண்டிஷனா படிக்கவே இல்லை. ஆக்சுவலி ரெண்டு டீமே கண்டிஷன் படிக்கல. ஏன்னா ருத்ராஜன் என்ன சொன்னார்னா, டாஸ் முடிஞ்ச பிறகு வி ஆர் ஆல்சோ லுக்கிங் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. இது எனக்கு அவரு ஃபாலோ பண்றாரு. எப்படின்னா எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் நாங்க பவுலிங் பேட்டிங் சொன்னாலும் அதே ஃபாலோ பண்ணி சொல்றேன். நாங்க அதுதான் நினைச்சோம் அப்படின்ட்டு. அது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அவரா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்து இதே சிமிலர் ஸ்கோர் தான் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி 170 வரைக்கும் போயிருக்கலாம். ஏன்னா பால் நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அந்த பவர் பிளேல வந்து அந்த ஹார்ட் லென்ஸ் போட்டனா ஒரு மாதிரி இதுவாச்சு. பை தி வே அந்த ஒரு பிக்சர் போட்டனா கரெக்டா இருக்கும் அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு. கரெக்டான டைம் இது. சென்னை போலர்ஸ் வந்து என்ன லென்த் போட்டாங்க எம்ஐ பேட்டிங் ஆடும்போது. அதாவது இந்த பிச்சு வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஆடினாங்கல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சேப்பாக்ல, அந்த விக்கெட் தான் இது. அந்த விக்கெட்ல வந்து ஒரு மாதிரி 200+ போச்சு. நான் அதனாலதான் சொன்னேன், எம்ஐ தவிர்த்து நீ வேற ஏதாவது டீம் வந்திருந்ததுன்னா 200 கிட்டேயாச்சும் போயிருப்பாங்க. எம்ஐ வந்து கொஞ்சம் போட்ட விட்டாங்க. அங்கதான் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் எல்லாம் பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ஓவர் சூப்பரா படாரு ஒத்துக்கிறேன். அந்த சென்னையோட போலர்ஸோட லென்த் பாரு, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அந்த குட் லென்த் டு ஷார்ட் ஆஃப் குட் லென்த் கரெக்டா டெஸ்ட் மேட்ச் லென்த் போட்டுருக்காங்க ஒரு மாதிரி. அதாவது பேட்டர்ஸ் எம்ஐ பேட்டர்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் நீ அடி என்ன முடிஞ்சா ஃபாஸ்ட் போலர் நான் உனக்கு போடுறேன்,
நீ என்ன முடிஞ்சா ஸ்கொயர் ஆஃப் த கேட்ல என்ன நீ அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி எம்ஐல வந்து நமந்தீர் மட்டும் தான் நல்லா ஆடினாரு. ஆக்சுவலி நமந்தீர் மட்டும் தான் கொஞ்சம் நீ ஸ்கொயர் ஆஃப் த கேட் போடு, நான் என்னால அடிக்க முடியும் அப்படின்னு தில்லா ஒரு மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆனாரு. ஆட் பவுண்டரிஸ் அங்கங்க அடிச்சாரு. கரெக்டா ராங்கான டைம்ல அவுட் ஆனாரு. ஸ்கொயர் ஆஃப் த கேட்ல எவ்வளவு ரன்ஸ் பார்த்தல, அந்த 11, 15, 7, 6 ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிருக்காரு. சேப்பாக்ல எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆக்சஸ் பண்ணாலே நீ ஒரு மாதிரி போலர்ஸ் வந்து உன் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஹாட் பால்ஸ் மேல போட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரு. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் அப்படி லாங் ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு லாங் பவுண்டரி நீ அடிச்சனா கன்ஃபார்மா கிளியர் ஆகும், நல்லா டைம் பண்ணாதான். பட் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல வந்து நீ தட்டி விட்டனா இவ்வளவு பெரிய கேப் அந்த மிடில் விக்கெட்டுக்கும் டீப் ஸ்கொயர்ல இருக்கும் வரத்துக்குள்ளே போயிடுது அழகா. ஸோ ஒரு மாதிரி நமந்தீர் வந்து கரெக்டான பேட்டர்ன்ல ஆடினாரு. இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் திலக் வர்மா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி இருந்தா மேபி அந்த 200 ரீச் பண்ணிருக்கலாம் எம்ஐ. பட் அதை பண்ண உள்ள சென்னையோட பவுலர்ஸ். ஏன்னா அவங்க போட்ட லென்த் வந்து 6 to 8 மீட்டர் லென்த். டெஸ்ட் மேட்ச்ல என்ன லென்த் போட்டா அந்த டாட் பால் ப்ரெஷர் போட்டு அந்த எட்ஜ் எடுக்கலாமோ அந்த லென்த் போட்டாங்க. அதுவும் ஓவர் டைம்லாம் சொல்ல தேவையில்ல, வச்சு இடிச்சிட்டாரு பீடாக் பாஷையில சொல்லணும். உடம்புலே வாங்கினாங்க, நிறைய பேர் உடம்புலே வாங்கினாங்க. நமந்தீர் வாங்கினாரு, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பால்லாம் வந்து இங்க பட்டுச்சு. திலக் வர்மாக்கு வாட்ச் போட்டிருப்பாங்களே ஒரு மாதிரி ட்ராக்கர் வாட்ச் உடஞ்சிருச்சு, ட்ராக்கர் ஒரு ஸ்கூப் அடிக்க போனாரு, கரெக்டா பட்டு அந்த வாட்சை எதிரிச்சு ஒரு செகண்ட் கை போயிடுச்சு அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு புது வாட்ச் எடுத்து வந்தாங்க அவருக்கு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி அதான் சொல்றேன், ஓவர் டர்ன் வச்சு இடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க சென்னைக்கு. எனிவே நல்லா போட மாட்டாங்க இந்த கேம், இன்னும் நல்லாவும் போட்டாங்க. எம்ஐயும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பூரா பேட்டிங் ஆனாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஜஸ்ட் நீ சொன்ன மாதிரி ஒன் ஸ்பின்னர் இந்த கேம் 100 மத்த மட்டும் ட்ராக்கிள் பண்ணிட்டு நீ பிரசாந்த் வீரர் இன்னும் கொஞ்சம் ஆடாவும் போயிடலாம். அண்ட் ராமகிருஷ்ண கோஷ் ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறாரு, அவரையும் நீ ட்ரை பண்ணிடலாம். எம்ஐ டக் அவுட்ல கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாம். அங்கதான் ருத்தர்ஃபோர்டு மாதிரி பிளேயர்லாம் மிஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி பேஸ் செட் ஆகும் ருத்தர்ஃபோர்டுக்கு. ரொம்ப குயிக்கா போலனா அடிச்சு கிழிச்சிருவாரு அவரு. ருத்தர்ஃபோர்டு எந்த தப்புமே பண்ணல, நல்லா ஆடுறாரு. அவரை நீங்க நம்பர் 4 பேட்டிங் இறக்கி விட்டுருக்கலாம், அதை பண்ண மாட்டேன்றாங்க. அதான் சொல்றல, எம்ஐக்கெல்லாம் திருப்பி பிடிச்சிச்சு. எந்த பிளேயரை பேக் பண்ணோம் ஒண்ணுமே தெரியாத பிளைண்டா தான் போறாங்க, மேட்ச் ஆடுறாங்க. திடீர்னு நல்லா கசன் ஆடுறாரு, அதுக்கப்புறமா வந்துடுறாங்க. அதான் என்னைக்கு ஃபாரின் ஸ்பின்னர் நீங்க போனியோ அன்னைக்கே ஒழிஞ்சதான். ரெண்டு டீமுக்குமே அதே தான் சொல்லுவேன். அவன் சென்னையாச்சும் ஏதோ ஓரளவுக்கு நல்லா அப்படியே தேத்திடுவான் வின் பண்ணி. எம்ஐ பார்த்தனா அல்லா கசன் எல்லாம் ஆடி ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. அந்த இது வந்து முன்னாடிலாம் எப்படின்னா 2 அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க. 2 அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க. முன்னாடி ஆர்ச்சர், ட்ரெண்ட் போல்ட், பும்ராலாம் வச்சிருந்தாங்க ஞாபகா 2023 சீசன்ல. அந்த மாதிரி இந்த டீம் இப்ப பாரு ஒரு ஃபாரின் ஸ்பின்னருக்கு போறாங்கன்னா என்ன ஒரு திங்க் டேங்க்ல இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அதுவும் 10 டீம் ஐபிஎல் ஆயிடுச்சு. ஸ்பின் எல்லாம் நீ போட்டு ட்ரபிள் பண்ணனா ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வருண் சக்கரவர்த்தி, சுனில் எல்லாமே ரொம்ப லெஜெண்டரி ஸ்பின்னராக இருக்கணும். அல்லா கசன்பர் வந்துட்டு இருக்காரு, பட் அவருக்கு டைம் கொடுக்கணும். ஸோ எம்ஐ அந்த ஃபாரின் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்றாங்க, ஃபாரின் ஸ்லாட்டையும் வேஸ்ட் பண்றானுங்க. இம்பாக்ட் பிளேயரும் ஒழுங்கா எடுக்க தெரியல. சென்னைக்கும் அதே தான், இம்பாக்ட் பிளேயர் எடுக்க தெரியல. இனி மேட்ச் கார்த்திக் சர்மா தேவையே இல்லை. பிரெவிஸ் இறக்கி விட்டு ஃபார்ம் எடுத்து வந்துடணும், டூபே இறக்கி விட்டு ஃபார்ம் எடுத்து வந்துடும். ஏன்னா 2 பேருமே ஷார்ட் ஆஃப் ரன்ஸ், ரன்னே அடிக்கல. டூபே அடிச்சு 2 வருஷம் ஆச்சு, பிரெவிஸ் அடிச்சு 3-4 மேட்ச் ஆயிடுச்சு இதோட. ஸோ கார்த்திக் சர்மாக்கு நீ கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறனா அதே தான் நீ பிரசாந்த் இருக்கும் பண்ணிருக்கணும். எனக்கு அதான் கொஸ்டின். நீ கேப்டன் இருந்தா யார் இறக்கி விட்டுருப்பேன் கார்த்திக் சர்மா பிளேஸ்ல? நான் டூபே இறக்கி விட்டுருப்பேன். ஏன்னா நான் வந்து தூபேவை ஒரு நம்பர் 3, நம்பர் 4 பேட்ஸ்மேனா தான் பாக்குறேன் இப்போ வரையுமே. அவர் அந்த இடத்துல நல்லா ஆடி இருக்காரு. அப்படின்னும் போது அவரை பினிஷரா ப்ரொமோட் பண்றதை விட்டுட்டு நான் வந்து அவர் நம்பர் 3, நம்பர் 4 ட்ரை பண்ணி இறங்கி விடாமச்சான் பேட் அப்படின்னா ஓட போறாரு. அதுதான் வந்து கார்த்திக் சர்மாவும் பண்ணாரு. பேட்டை விட்டாரு, அடிச்சாரு, ஸ்பின்னர் டேக் டவுன் பண்ணாரு. அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே ஃபாஸ்ட் பவுலரே அடிச்சாரு. இதுதான் வந்து தூபேக்கு நீ கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் மேட்சஸ்ல விக்கெட் போனாலும் தூபே வந்து அடிச்சிருப்பாரு. பட் ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லையா, நீ பிரிவிஷியாவது விட்டுருக்கணும். பிரிவிஷியும் விடல. நான் தூபேவை தான் பினிஷரா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரிவிஷ் இறக்கி விடுங்க. பிரிவிஷ் ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்ல இருக்க மாதிரி தான் இருக்காரு. ஒரு மாதிரி ஒரு ஃபேடட் ஜோன்ல தான் இருக்காரு. அவரை இறக்கி கொஞ்சம் ஃபார்ம் எடுத்துடலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு 14 கோடி கொடுத்து எடுத்தா அவனை தான் இறக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டாங்க. அவர் கான்ஃபிடன்ஸ்ல வந்துட்டாரு. பட் ஆனா டீம்ல அதுக்கு அடுத்து நம்பர் 5, நம்பர் 6 இருக்க பிளேயர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லையப்பா. அந்த ஒரு ஜோன்ல வரவே இல்லையே, அந்த ஒரு ஜோன்லயே இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உனக்கு காப்பாத்துனதே வந்து நான் 100% சொல்லுவேன், பவுலர்ஸ் அண்ட் பிச் கண்டிஷன்ஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இது 2 மட்டும் தான் உங்களை காப்பாத்துச்சு. மும்பையோட பேட்டிங்கும் நான் சொல்லுவேன்ப்பா, எல்லாம் தடவுறாங்க. அதுவுமே ஒரு உங்களுக்கு அட்வான்டேஜ் போது நீ வந்து உன்னோட பிளேயர்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் இறக்கி விட்டு அவங்கள ஃபார்முக்கு எடுத்துட்டு வரணுமே தவிர நான் 14 கோடி கொடுத்து ஏத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை உள்ள தூக்கி வந்து அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது எனக்கு சரிப்பட்டு வரல. ஃபியூச்சர் தான், பட் ஆனா ஃபியூச்சரை கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சிருக்கணும். பேக்கப் பண்ணிட்டு உன்னோட மெயின் பிளேஸ் ஆடிடணும். அதை விட்டுட்டு ஃபியூச்சரை ஸ்ட்ரென்த் பண்றேன்னு சொல்லி உள்ள தூக்கிட்டு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க. கீழே இருக்கவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அடுத்த மேட்ச்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ, ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து ஆடுற பேட்டிங் ஏன் அது வந்து எனக்கு எஃபெக்டிவா தெரியல. ஹர்திக் பாண்டியா தான் ஆடுறாரா இல்ல வேற யாராவது ஆடுறாங்களா? ராகுல் திரிபாடி, விஜய் சங்கர் ஆடுற மாதிரி ஆடினு இருக்காரு. பால் ஒண்ணுமே தொடர்ந்து இல்ல. ஜேமி ஓட்டன் வந்து சொருகிறான் பால் எடுத்து வந்து உடம்புல. ஹர்திக் பாண்டியாலாம் வந்து அவரோட அக்ரஷனு, அவரோட ஆட்டிடியூடுக்கு எல்லாம் இறங்கி போய் அச்சிருவாரு பட்டுன்னு பழைய ஹர்திக் பாண்டியா வந்தா. ஆனா இப்ப இருக்க ஹர்திக் பாண்டியா சில் ப்ரோன்னு
ஏன் பால்ல அடி வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கும்போது இது ஹர்திக் பாண்டியா தானா இல்ல ராகுல் திரிபாட்டியா அப்படின்னு தோணுச்சு. பால்ல லிட்டரலா அடி பிரிச்சு எடுத்துட்டாரு ஜேமி ஓட்டன். செம்ம அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஒயிட் பால்ல. காயங்கள் ஆறுமா அப்படின்னு பாக்கணும். அடுத்த மேட்ச் இப்போ ஒரு மேட்ச் வந்து ரெஸ்ட் எடுத்தாரு சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணாரு. அந்த மாதிரி எங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட போறாரு திருப்பியும். எனக்கு ஹர்திக் பாண்டியா ஆட்டிடியூடு ஓகே, அவர் ஆரா ஃபார்மிங் பண்றாரு ஓகே, அதை கொஞ்சம் பேட்டிங்லயும் காட்டலாமே. நீங்க போயிட்டு அடுத்த பேட்டர் கிட்ட போய் ஆடுறாருன்னு சொல்றதுக்கு நீங்க இறங்கி அடிங்க சார். நீங்க இறங்கி அடிங்க, அதுக்கப்புறம் உங்க பிளேயர்ஸ் வந்து பார்த்து ஆடுவாங்க. நீங்களே அடிக்காத போது அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஒரு கேப்டன் கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ருத்ராஜ் பண்ணாரு பாத்தியா, ஜிடி கேம்ல இருந்தே ஒரு மாதிரி கான்பிடன்ஸ் வந்துருச்சு அவருக்கு. பிக்கப் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் பிக்கப் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சஞ்சு இல்லைன்னா நான் தான்ப்பா அடிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாரு. விச் இஸ் குட் ஃபார் சிஎஸ்கே. அவர் வந்து கேப்டன்ஸ் நான் காட்டினது. நீ என்ன நினைக்கிற ருத்ராஜ் கெய்க்வாட் பத்தி? பிளஸ் இந்த பிச் கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லி நான் சொன்ன பவுன்ஸ் ஆகுது, ஃபாஸ்ட் பவுலிங் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு. நம்ம வேர்ல்டு கப்ல இருந்து ஒரு ஜிடி மேட்ச் முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பேரடைஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜிடி கேமுக்கு அப்புறம் வந்து என்னதான் ஆச்சு பிச்சுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பவுன்ஸ் ஒரு கிடைக்குது. ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா சப்போர்ட் ஆகுது. இது எப்படி சொல்றது, அந்த கியூரேட்டர் அந்த பிச்சை பராமரிக்கிறவங்க அந்த இதுல ஏதாவது ஒண்ணு மாத்திட்டாங்களா? திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நடக்குது. பேட்டிங் ஆடவே முடியல. ஒரு 150க்கே இதுவாயிடுது, சுருண்டுது. ஜிடி மேட்ச்லயும் பார்த்தாலும் சரி, இந்த மேட்ச்லயும் பார்த்தாலும் சரி. அதுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான். செகண்ட் பேட்டிங் நல்லா பேட்டுக்கு வருது. அதுதான் நான் சொல்றேன். நீ ஜிடி மேட்ச் எம்ஐ கேப்டனா இருந்தா நீ ஜிடி மேட்ச் பார்த்திருந்தாலே உனக்கு தெளிவான ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. சென்னை நீ எப்படி ட்ரபிள் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டு அவனுங்க 200 அடிக்க மாட்டானுங்க. சண்டஸ் அதர்வைஸ் சாம்சன் ஒரு பிளைண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஆடணும், இல்ல ருத்ராஜ் ஒரு பிளிட்ஸ்ட்ரிங் நாக் ஆடணும். யாராவது ஒருத்தர் அடிக்கணும். அவங்க மிடில் ஆர்டர் ஃபார்ம்லேயே கிடையாது. பார்ட்டிக்கே இன்னும் வரல. அவங்க வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. நீ கூட பார்த்தா டூபே ஒரு 2 கேட்ச் விட்டாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதேதான் என் அடுத்த கொஸ்டின் அதுதான். நீ இதை சொல்லிடு. ருத்ராஜோட அந்த வேகன் வீல் மட்டும் போட்டேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேப்பாக்ல எப்படி ரன் ஸ்கோர் பண்ணு ப்ளூ பிரிண்டே போட்டு கொடுத்துருப்பா எல்லாருக்குமே. வர விசிட்டிங் டீம்லாம் தயவு செய்து நீங்க ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டே யூஸ் பண்ணுங்க சேப்பாக்ல. ஏன்னா கிரவுண்டு பெருசு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்ல பார்த்தோன்னா மொத்தமா 18 ரன் தான் அடிச்சிருக்காரு. அடிச்ச 67ல ஸ்ட்ரெயிட்ல பார்த்தோன்னா 12 + 6 18 ரன் தான் வந்திருக்கு. நீ ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பாரு. 40+ ரன்ஸ் அங்கதான் வந்திருக்கு. நாக் பண்ணி சிங்கிள் தட்டி விட்டு பவுண்டரி கேப்ல இந்த மாதிரி தான் ஆட முடியும். ஒரு மாதிரி பவர் கேம்லாம் இங்க தேவைதான். பட் எந்த சுச்சுவேஷன்ல நீ எப்படி ஆடுற அப்படின்னு இன்னைக்கு மிடில் ஓவர்ஸ்ல வந்து ருத்ராஜ் எதுவுமே ட்ரை பண்ணல. ஜஸ்ட் டச் கேம் தான். டச் பண்ணிட்டு 2 எம்ஐ ப்ரெஷர் போட்டாங்க. அவங்க ஆல்ரெடி செத்து சொன்னா போயிட்டாங்க. இதுல தொட்டு ஆடி ருத்ராஜ் வந்து இன்னும் காண்டேத்தி விட்டாரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ருத்ராஜ் நின்றாங்க. இதுக்கப்புறம் அவுட் எடுக்க முடியல. ட்ரை பண்ணாங்க. பூம்ரா எடுத்து வந்து ரகு சர்மாக்கு இந்த மேட்ச் ஒரு ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க தட்டி தான் ஆட பார்த்தாங்க சென்னை. அவங்க ஒன்னும் அட்டாக்லாம் பண்ண பார்க்கல. அட்டாக் பண்ணி மேபி அவர் எப்படி போறாருன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். அடிக்க பார்க்கும்போது அவருக்கு ஒரு நல்ல டெபியூ தான். ராமகிருஷ்ணா கோச் தான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் நான் சொல்லுவேன். அந்த சூரியகுமார் விக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு சேஞ்சர். ஏன்னா எக்ஸாக்ட்லி சூரியகுமாரோட வீக்னஸ் என்னன்னா அந்த இடத்துக்கே பால் போடுறாரு கரெக்டா. யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அவருக்கு தெரிஞ்சு போட்டாரா எனக்கு தெரியல. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் கொஞ்சம் பவுன்சர் டெலிவரி. பவுன்ஸ்னா அதை ஒரு இடுப்பு ஹைட்டுக்கு வர மாதிரி, இடுப்பு கொஞ்சம் நெஞ்சு ஹைட்டுக்கு வர மாதிரி ஒரு மாதிரி பவுன்சரு. அந்த பாலை வந்து எங்கெங்கயோ இப்படி அடிக்க பார்த்து சூரியகுமார் வழக்கம் போல கவர்ஸ்ல வேர்ல்டு கப்ல எப்படி அவுட் ஆனாரோ சேப்பாக்ல அதே மாதிரி அவுட் ஆனாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சிங் பாயிண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா சொல்றேன், எம்ஐக்கு பேட்டிங் கிடையாது. அங்க ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் பேட்ஸ்மேன். அந்த கிறிஸ் பாகத்தெல்லாம் வந்து வச்சு ஆடினா ரொம்ப கஷ்டம். அந்த ஐபிஎல் லெவல்ல இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ண தெரியல. நான் சொன்னல டாஸ்ல ரகு சர்மான்னு சொன்னாரு. அவர் நீ பிளேயிங் லெவல்ல ஆட்டு இன்னொரு பேட்ஸ்மேன் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிருக்கலாமே. இந்த மேட்ச்ல நீ கஷ்டப்படுறேன்னு தெரியுது உனக்கு. ருதர்ஃபோர்ட நீ ஆடிக்கலாமே. ஏன் வந்து நீ எத்தனை ஃபாரினர் ஆடினாங்க இன்னைக்கு? எல்லா கசன்பா ட்ரெண்ட் போல்ட் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும் உனக்கு. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு ஓப்பனிங்ல 2 ஃபாரின் பிளேயர் வந்துடுறாங்க. அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ போல்ட் இந்த பிச்சுக்கு தேவையே இல்லை. அஸ்வினி குமார் ஆடிட்டு தைரியமா வந்து நீ ஷெரீஃப் அண்ட் ருத்தர்ஃபோர்ட் ஆடினு வச்சுக்கேன். இந்த பிரசாந்த் வீர் ஓவர்லாம் செம்ம அடி அடிச்சிருப்பாரு கன்ஃபார்மா. ராமகிருஷ்ணா கோச்லாம் கரெக்டா அடிச்சிருப்பாரு. மேபி ஜேமி ஓட்டன் வேணா ட்ரபிள் பண்ணிருக்கலாம். ஒரே போலர் அவரை பார்த்து ஆடிட்டு நீங்க இருக்கலாம். அதான் எம்ஐயோட திங்க் டேங்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போரா பண்றாங்க. உண்மையா சொல்லி அவங்களுக்கு தான் ரொம்ப எம்ஐ ரொம்ப போர். இந்த ஐபிஎல் ரொம்ப போரஸ்ட் செலக்ஷன் அது அவங்க தான். ஷார்துல் தாக்கூர் எல்லாம் வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆடுறாங்க. அது ஃபீல்டிங் கோர்ஸும் ஆடுறாங்க. அதுதான் புரிஞ்சுக்க முடியல. தீபக் சார் அவ்வளோ இதுவாயிட்டாரா? தீபக் சார் எங்க கண்ணில் பூட்டி வச்சிருக்கீங்க பீரோல தான். சென்னையில நல்லா போட்டுருக்காரு. இன்னைக்கு தீபக் சார் ஆடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நியூ பால் நீ சொன்னல அந்த பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு. ஒரு மாதிரி இன்வேரியபிள் பவுன்ஸ் ஆச்சு. பிச் கண்டிஷன் சரியில்லை. தீபக் சார் ஐடியல் போலர். இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் கரெக்டா மேல போட்டு ஸ்விங் பண்ணி பார்த்து விக்கெட் எடுத்துருப்பாரு கன்ஃபார்ம். ருத்ராஜ் கூட அவுட் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய தெரியும் ருத்ராஜை பத்தி. அவரோட ஸ்ட்ரென்த்னா இவரோட ஸ்ட்ரென்த் நல்லாவே தெரியும். போல்ட் வந்து பழைய போல்ட் இல்ல. அதை நம்ம பார்த்தாலே தெரியுது. ஒரு மாதிரி லென்த் மிஸ் பண்றாரு. நீ கூட ருத்ராஜ் இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஒரு காலில் ஒரு 2 பால் போட்டாரு. அங்கிருந்து ருத்ராஜ் ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு 2 பால் தான். ஒரு ஃபிளிக்கு இன்னொரு ஹை ஃபுல் டாஸ் ஃபிளிக் மாதிரி ஒன்று வந்தது. அது 6. அங்க இருந்து அப்படியே அவர் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு அடிக்கிறது கஷ்டமோ அப்படின்ட்டு தட்டி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிச்சிட்டாரு. சரி ருத்ராஜ் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ளூ பிரிண்ட்டை வர தூபே அண்ட் அடுத்து வர கார்த்திக் சர்மா எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணினே போனா ருத்ராஜோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படியே எப்படி ஆனோம் சேப்பாக்ல ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் யூஸ் பண்ணி ஃபீல்டர்ஸை காண்டேத்தணும்.
போலர்ஸ் வருவாங்க, வரும்போது ஆட் பால்ஸ் அடிப்பாங்க. அடிச்சனா 200 பிளஸ் அடிக்கலாம். இந்த விக்கெட்ல அடிச்சு நீ டிஃபெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் டிஃபெண்ட் பண்ணலாம், இல்ல 200 கேஸும் பண்ணலாம். இதுல இன்டெலிஜென்ட்டா ஆனா நான் சொல்றேன். ஓகே, என்னோட தேர்ட் கொஸ்டின், நீ தூபேன்னு சொல்லும்போது என்னோட தேர்ட் கொஸ்டின் அதை வச்சுதான் ஃபாலோ அப் மாதிரி தான். செகண்ட் கொஸ்டினோட ஃபாலோ அப், இம்பாக்ட் பிளேயர்ல யூஸ் பண்ணல கரெக்டா அப்படின்னு. எனக்கு சிஎஸ்கேல இந்த ஒரு பிளேயரை வந்து இம்பாக்டா யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அது யாருன்னா சிவம் துபே மட்டும்தான். அவரை இம்பாக்ட் பிளேயராகவே யூஸ் பண்ணலாம். பேட்டிங் மட்டும்தான் ஆடுறாருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பேட்டிங்கும் நிறைய கிடைக்கல சான்ஸ். அவர் ஃபீல்டிங்கும் ஒழுங்கா பண்ணல, பவுலிங்கும் போடல, ஃபீல்டிங்கும் சரியா பண்ணல. அதுக்கு வந்து முகேஷ் சௌத்ரியே நல்ல ஃபீல்டர்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேம் சினாரியோ தான். பால் வந்துச்சு, வந்ததை வந்து முகேஷ் சௌத்ரி ஸ்லிப் ஆயிட்டாரு. ஸ்லிப் ஆனாலும் அந்த பாலை தடுத்துறாரு. இதே மாதிரி ஒண்ணு வந்து சர்க்கிள்குள்ள சிவம் துபே பண்ணாரு. ஸ்லிப் எல்லாம் ஆகல, பால் மேல படுத்துமே பால் அவர் தாண்டிடுச்சு. தாண்டினதுக்கு அப்புறம் குழந்தை மாதிரி கையை விட்டு எடுத்தாரு. அவர் ஹைட்டுக்கு அதை பிடிச்சிட்டாரு. இதே ஷார்ட்டா இருந்ததுனால அதை பிடிச்சிக்க முடியாது, போயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்வமே இல்லாம ஒரு இன்கன்சிஸ்டன்ஸா இருக்காரு அந்த ஃபீல்டிங்ல. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்காரு ஃபீல்டிங்ல பொறுத்த வரையும். நீ என்ன நினைக்கிற? சிவம் துபே இம்பாக்ட் பிளேயரா போட்டுட்டு நீ யார் வேணா 11ல ஆட, கார்த்திக் சர்மா கூட 11ல ஆடிக்கோ, பிரசாந்த் 11ல ஆடிக்கோ, இவரை கூட உள்ள தூக்கிட்டு வரலாம், அகில் ஹுசேனை கூட எல்லா மேட்சும் 11ல ஆடினா. தூபே தேவையே கிடையாது. இல்ல உங்க பேட்டிங் தான் வேணும்னா அந்த நம்பர் 4 நம்பர் 5 பேட்டிங் வரும்போது எத்தனை வந்துருங்க உள்ள. உங்களுக்கு அந்த பயமே இருக்காது, யார் எடுக்கணும், யார் இம்பாக்ட் பிளேயரா வைக்கணும் அப்படின்னு ஒரு பயமே இருக்காதுல்ல. கரெக்ட் தான் நீ சொன்னீங்கன்னா, இது வந்து நீ சொல்ல வந்த அதே பாயிண்ட் தான். தோனி வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரு. தூபே வந்து இஸ் எ ஸ்லோ மூவர். கொஞ்சம் ஃபீல்டிங்ல ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் மூவ் பண்ணுவார். அவரோட ஸ்ட்ரென்த், அவரோட நார்மல் மூவ்மெண்ட்டே தான். அவர் வந்து ரொம்ப அத்லட்டிக் மூவ்மெண்ட்ல சொல்ல முடியாது. அவர் எப்படி மூவ் பண்ணுவாரோ ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணுவார். ஒரு ஜாகிங் பண்ணா எப்படி மூவ் பண்ணுவாங்க ஃபீல்டர்ஸ், ஜாகிங் போகும்போது ஒரு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போற ஃபீல்டர் தான். அதனாலதான் தோனி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, பார்த்தாரு ஒரு 2 கேட்ச் போச்சு, நீ வந்து ஃபீல்டிங்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்றேன்னா நான் உன்னை இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த லக்ஸுரி இருக்குல்ல, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு அவர் தெளிவா புரிஞ்சுட்டு யூஸ் பண்றாரு. பட் ருத்ராஜுக்கு அந்த ஒரு இது புரியல இன்னும். மேபி ஏதாவது ஒரு பெரிய மேட்ச், மேபி ஏதாவது ஒரு நல்ல பிளேயரோட கேட்சை விட்டு அவர் 100 அடிச்சிட்டாருன்னா அப்பதான் தெரிஞ்சுப்பாரு நினைக்கிறேன் ருத்ராஜ். நீ சொன்னதை அவர் ஒரு பெட்டிஷன் போடணும், யாரா தயவு செய்து இம்பாக்ட் பிளேயர்ல தூபேவே வச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச அவரோட ரன்ஸ் அடிக்காதது ஃபீல்டிங் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆச்சு கேட்ச் பிடிப்பாரு, இப்போ வரதையும் டாலி, சிம்பிளான ஒரு டாலி வந்துச்சு. நமந்தீருக்கு அவுட் எடுத்திருந்தா 120 ஆல் அவுட் எடுத்துக்கலாம். 120 ஆல் அவுட் எடுக்க வேண்டிய மேட்ச் அவனை 150 அடிக்க வச்சு 10 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போக வேண்டிய கேம் இது. ஃபீல்டிங் ஒரு 2 கேட்ச் விட்டாரு. ஜெமி ஓவர்டன் பால் திலக் வர்மா அது வரவே இல்லை, சைடு வேஸ்ட்ல போறாரு, ஃப்ரண்ட்ல தானே வரணும் சைடுல போறாரு. நான் டூபே ஃபீல்டிங் பத்தி குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் ஃபீல்டிங் கிடையாது, அது தெரியும் எல்லாருக்குமே. நீங்க மேட்ச் பாக்குற யாரா இருந்தா சொல்லிடலாம் அவன் ஃபீல்டிங் செட் ஆக மாட்டான்டா அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் சேஃபான ஃபீல்டர் அவ்வளவுதான். நீ எங்கன்னா ஆனா அவர் எங்க நிக்க வைக்கிறாங்க நீ சொல்லிடுறேன், தேர்ட் மேன்ல நிக்கவே வைக்கக்கூடாது. ஏன்னா அடிச்சனா எஜ்ஜி கன்ஃபார்மா T20 கிரிக்கெட்ல உனக்கு அந்த சைட்ல பின்னாடி தான் போவோம், அங்க வைக்கக்கூடாது. நீ எங்க வைக்கலாம்னா டூபேவை மிட் விக்கெட்டு இல்லைன்னா கவர்ஸ் இன்சைட் த சர்க்கிள்ல வைக்கணும். அதுதான் வந்து அங்கதான் பால் வந்து தொட்டுட்டு விடுவாங்க, பின்னாடி கை காமிச்சு விட்டுருலாம், தம்பி நீ எடுத்து போடு அப்படின்ட்டு. இல்ல ட்ரை பண்ணலாம். அவர் தூக்கி தேர்ட் மேன்ல வச்சுனா அவர் ஓடுறதுக்குள்ளே பால் ஓடிட்டு அவருக்கு டிவிக்கு கொடுத்துட்டு பால்லாம் இல்ல அங்கதான் பிரச்சனையே. நான் பாத்துட்டேன் நிறைய மேட்ச், தூபேவை வந்து பதிக்கவே முடியல எங்கேயுமே. நீ சொல்ற மாதிரி எங்க வச்சாலுமே பிரச்சனையா இருக்கும் போல. அவரே தொத்திட்டு பால் வருது. நீ பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவர் கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அவரே தான் தொத்திட்டு பால் வருது. இது பார்க்கும்போது அதுதான் இதை பார்க்கும்போது சேஃபா ஒரு இம்பாக்ட் பிளேயர்லயே வச்சுட்டு நீ யாரும் வேணா ஆட்டு போயிடலாமே உள்ள 11ல. நீ அப்ப சொன்ன மாதிரி நீ உள்ள வந்து நீ எல்லாரையும் ஆட்டு போயிடலாமே. நீ சர்ஃப்ராஸ் கான் ஆடிலாம், கார்த்திக் சர்மா ஆடிலாம், பிரசாந்த் ஆடிலாம், உருள் படையில ஆடிலாம். பத்தாவது உனக்கு டூபேவே பேட்டிங் எடுத்து வந்து முகேஷ் சௌத்ரி நீ 11லயே வச்சிரு. ஏன் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ற? நல்ல போலர் தானே, 11லயே இருக்கட்டும். ரீப்ளேஸ் பண்ணலாம் வேணாம். ராமகிருஷ்ண கோஷா அடுத்த மேட்ச் அப்படியே அவர் இன்ஜுரி மாதிரி ஏதாவது இருந்தது, கொஞ்சம் நிகழ் வர வந்துச்சுன்னா இப்ப இந்த மேட்ச் கால் பிடிச்சிட்டு இருந்தாரு, மேபி ஹோப்ஃபுல்லி சரியாயிடுவார் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் எங்க ஆடுறாங்கன்னு தெரியல யாரோட. ஆனா அடுத்த மேட்ச்க்கு ராமகிருஷ்ண கோஷ் தேவைப்படாதுன்னு தோணுது. மேபி சேப்பாக்ல மட்டும் ஆடிட்டு டெல்லியில போய் ஆடுறாங்க. இன் டெல்லியில ரொம்ப டேஞ்சரஸ். ராமகிருஷ்ண கோஷுக்கே சொல்லிடுறேன், அங்க அகில் ஹுசைன் போலர்லாம் கரெக்டா இருக்கும், வச்சு உள்ள போட்டு இன்ஸ்விங் போட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாரு டெல்லியை. டெல்லி கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஓவர் 10 நியூ பால் எடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது அடுத்த கேம் அது அப்புறமா பார்க்கலாம். பட் சென்னை 8 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாமா மேட்சை? இன்னும் சீக்கிரமா ஒரு 13 ஓவர்ல முடிச்சுக்கலாமா? ரன் ரேட் கொஞ்சம் ஏறி இருக்கும், நெட் ரன் ரேட் கொஞ்சம் ஏறி இருக்கும். அது தப்பு பண்ணிட்டாங்க. அவர் பால் ஒண்ணுக்கு ரன்னுக்கு போயிட்டாங்க. அப்படியே ஒரு பாலுக்கு ஒரு ரன் அந்த மாதிரி போயிட்டாங்க. 4th ஸ்பாட் கம்ப்ளீட் பண்றானா நெட் ரன் ரேட் இல்லாத ஒன்னால மேல போக முடியாது. பாயிண்ட்ஸ் வந்து செகண்டரி ஆயிடும். உனக்கு ரெண்டுமே இப்ப இடிக்கணும். நீ ஜெயிக்கணும், இடிச்சு ஜெயிக்கணும், ஆப்போனன்ட் உடச்சு ஜெயிக்கணும். அந்த மாதிரி அப்படியே நொறுக்கணும் ஆப்போனன்ட், சீக்கிரமா அடிச்சு முடிச்சு ஜெயிக்க பார்க்கணும். இந்த மாதிரி மேட்சஸ் தான் ஐடியல் மேட்சஸ். ஹார்திக் பாண்டியா வரை இதை பெருமையா சொன்னாரு, எனக்கு அதுதான் ஏத்துக்கவே முடியல. ஈவன் தேர் பேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் டு ஹிட் தி பவுண்டரிஸ் அப்படின்னு. அவன் அடிக்கவே நிறைய அடிச்சிருக்கான்.
தொட்டு தொட்டு தானே ஆட பார்த்தான். அது உனக்கே தெரிஞ்சிருக்கும் கேப்டன் பண்ற நீ எங்களுக்கே சொல்றீங்களே என்ன ஹார்திக் பாண்டியா நியாயமா பேச வேணாமா? ருத்ராஜ் அதாவது சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் ஆனாங்களாம். ஸ்ட்ரகிள் ஆகி 60 ரன் அடிக்கிறாங்களா? ருத்ராஜ் 60 அடிக்கிறாரா, கார்த்திக் சர்மா 60 அடிக்கிறாரா. ஆனா இப்ப இதை சொல்லு கரெக்டா இருக்கும். எம்ஐ போலர்ஸ் போட்ட லென்த் பாரு, ஷார்ட் ஆஃப் குட் லென்த் கம்மியா வச்சிருக்காங்க, குட் லென்த்ல நிறைய போட்டிருக்காங்க. இந்த விக்கெட்ல என்ன லென்த் போகணும்னு சென்னை போலர்ஸ் காமிச்சாங்க. எஸ்பெஷலி ஓவர் 10 கம்போஜ் எல்லாம் அந்த ஷார்ட் ஆஃப் குட் லென்த் 6 to 8 மீட்டர் லென்த்லயே அங்க இருந்தே வச்சாங்க. டெத் ஓவர்ஸ்ல கூட அதே லென்த் தான் போட்டாங்க. எம்ஐ என்ன பண்ணாங்கன்னா அந்த யாரு கிறிஸ் பகத்துக்கு கொடுத்தாங்க அந்த ஓவர். அவருக்கு தேவையா நான் கேட்கறேன். அல்லாஹ் ஹசன்கர் ஒரு ஓவர் போச்சு, அது தேவையா? தேவையே இல்லையா அது? அஸ்வினி குமார் நீங்க ஆடினீங்கன்னா அவனே தேர்ட் ஓவர் போட வச்சிருக்கலாம், ஷார்ட் பால் டெஸ்ட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் டெவால் குரூவிஸை ஏர்லியான எடுத்து வந்து ப்ரெஷர் போட்டுருக்கலாம். அதுதான் சொல்றேன், எம்ஐயும் காம்பினேஷன் தப்பா ஆடுறாங்க. அதர்ஷன் போன வீடியோல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி கழுத செத்து கட்டெரும்பாச்சுன்ட்டு. அது எம்ஐக்கு புரிந்து நான் நினைக்கிறேன். அது அவர் லாங்குவேஜ்ல சொன்னாரு. நம்ம லாங்குவேஜ்ல அது என்ன தெரியுமா? கழுத கெட்டா குட்டிச்சவரு. அதுதான் நம்ம லாங்குவேஜ்ல, அவர் லாங்குவேஜ்ல அது. அதுதான் எம்ஐக்கு அதை வச்சிடலாமா? மேபி கழுத கெட்டா குட்டிச்சவரு வேற என்ன, கரெக்ட் தான். ஏன்னா எல்லாரும் நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க இல்ல நிறைய பாப்புலர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் டாப் 4 நீங்க மும்பை இந்தியன்ஸ் டாப் 4 நீங்க பேப்பர்ல தான் இருக்குது, கேம் எல்லாம் ஆட மாட்டாங்க அவங்க. சூரியகுமார் ஃபார்ம் அவுட், திலக் வர்மா அடிப்பாரு, கீழே தள்ளுறாங்க திலக் வர்மா நம்பர் 3 இறக்குனா ஸ்டில் நல்ல பிளேயர். உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ஆப்ஷன் வரும் ஒன் டவுன்ல. இன்னைக்கு மேட்ச்ல நமந்தி கொஞ்சம் கீழே இருந்தா இந்த மேட்ச் நல்லா ஆடிக்கலாம். எம்ஐ அதான் காம்பினேஷன் தப்பு பண்றாங்க. சடனா பார்த்தா உங்ககிட்ட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே இல்லை. நீ பாத்தியா? அது இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை எம்ஐ டீம். வெளியில பார்த்தா எவனுமே ஆக்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாங்க. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே அவங்க எடுக்கவே இல்லை பெருசா. எதுவுமே ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் யாருமே கிடையாது. ஒரு போலர் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு நீ எப்படி ஐபிஎல் மாதிரி ஒரு இதுல வரலாம்? அதுவும் எஸ்பெஷலி நீ வேன்கடையில ஆடுறனா உனக்கு அட்லீஸ்ட் இன்னொரு ஸ்பேர் பவுலர் வேணும்ல. யாருமே இல்ல. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன்டா ருத்தர்ஃபோர்ட் எடுத்தீங்க? அதுக்கு ஒண்ணு நீங்க என்ன பண்ணிருக்கணும், வில் ஜாக்ஸ் அப்பயே நீங்க நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், வில் ஜாக்ஸ் யார் ரிட்டைன் பண்ணாங்க அப்ப நம்ம கொஸ்டின் பண்ணல. அது இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த வில் ஜாக்ஸ் ஸ்பாட் விட்டு இருந்தா நீ அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருந்தா ஒரு யார் சொல்லலாம். ஒரு லுங்கி இங்கிடிலாம் வந்து 2 கோடி தான் போனாரு. இங்கிடி 2 கோடி தான் போனாரு. பர்கரு ரிட்டைன் பண்ணிட்டாங்க அவங்க. இங்கிடி தான் சொல்லலாம். இங்கிடி தான் உனக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு போலரா நினைக்கிறேன். ஜேசன் ஹோல்டரா லுங்கி இங்கிடி போயிடலாம் எம்ஐ. சடனா பார்த்தா சென்னை தான் இவ்வளவு பிளண்டர் பண்றான்னு பார்த்தா எம்ஐ பல பிளண்டர் பண்ணிருக்கான்னு எனக்கு அப்பயே தெரியும். ஏன்னா என்னைக்கு ஷர்துல் தாக்கூர் தீபக் சார் நம்மளானும் அன்னைக்கே அவன் சேர்த்து அவன் காலி ஃபாரின் ஸ்பின்னர் அல்லாஹ் ஹசன்கர் சாண்ட்லர் 2 பேரும் ஆடுற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டானோ அன்னைக்கே அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அவன் வந்து செத்து பொழைச்சு கிடக்கிறான், அவன் யாரும் தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு எம்ஐ பார்த்தா. உண்மையிலே அப்படிதான் லிட்டரலா எதுவுமே பண்ண முடியல. ரோஹித் சர்மா எல்லாம் இந்த டீம் கோவிந்தானுக்கு இப்பயே முடிவு பண்ணிடலாம். நீ அவர் வேற ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு போலயே, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில வந்துருச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரெக்கவர் ஆகுது. அஸ்வினே சொன்னாரு, ஏன்னா அவருக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்ல நிறைய வந்திருக்கு. அவரே சொன்னாரு இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மி, ஒரு 5 வாரமாச்சும் ஆகும். நான் ஆயுஷ் மாத்திரைக்கே 6 வீக்ஸ் தான் பாத்துக்கேன். அவருக்கு சின்ன பையன், அவனுக்கே இவ்வளவுனா ரோஹித் சர்மாவுக்கு டைம் எடுக்கும். கன்ஃபார்மா 38 ஏஜ். இதுக்கப்புறம் கஷ்டம் தான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கஷ்டம்னு நினைக்கிறேன். மேபி அந்த அதான் எம்ஐ வந்து இந்த மாதிரி ஆனாலும் ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்கும், தோத்துக்கிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் கேகேஆர் சென்னையாச்சும் ஒரு சீசன் டைட்டில் அடிச்சிட்டாங்க நடுவில் 2024 2023ல. எம்ஐ டைட்டில் அடிச்சு 5 வருஷம் ஆச்சு. அவன் என்னைக்கு க்ரூனல் பாண்டியா ஹார்திக் பாண்டியா விட்டு கொடுத்தாலும் அன்னைக்கே அவன் காலி ஆயிட்டான். இஷான் கிஷனை அடிக்கலான்ட்டு வெளியே விட்டானுங்க, ஏதோ தார பார்த்து கொடுத்தானுங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஆனா எம்ஐ பார்த்தானே இப்ப நிறைய பிளேயர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. நேம்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். யாருன்ட்டு அன்சுல் கம்போஜ், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, பிரவிஸ், அதுக்கு அடுத்த இன்னொரு பிளேயர் நேஹல் வதேரா. அந்த டீம்ல இப்ப பஞ்சாப் பாரு தில்லா யூஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்காண்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீ இன்னொன்னு பார்த்தனா அந்த டீம் தான் பேர் விட்டு பேரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த டீம் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவ்வளவு நேம்ஸ் பாத்தியா? எவ்வளவு பெரிய பெரிய பிளேயர்ஸை விட்டு இப்ப எடுத்து வச்சிருக்க போலிங் அட்டாக் ஷார்துல் தாக்கூர், தீபக் சகர், அல்லாஹ் ஹசன்கர். இது ஒரு போலிங் அட்டாக்னு எடுத்து வச்சிருந்தாங்க. இதுல வேற மயாங்க் மார்க்கெட் வேற ட்ரேடு வேற பண்ணாங்க. ஏதோ என்ன ட்ரேடுனே தெரியல, அது சரியான ட்ரேடுனால சில பேர். அந்த அதுக்கு ரகு சர்மா பரவாயில்லப்பா, நல்லா தான் போட்டாரு இன்னைக்கு. அவரை ஏன் பெஞ்ச்ல பூட்டி வச்சிருந்தானு தெரியல இத்தனை நாள். சோ அதான் சொல்றேன், எம்ஐ பார்த்தனா நிறைய பிளேஸ் மிஸ் பண்ணிட்டானுங்க அவங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் தாரவாத்து கொடுத்துருக்காங்க, க்ரூனல் பாண்டியாவை கொடுத்துட்டானுங்க. க்ரூனல் பாண்டியாவை விட்டுருக்கவே கூடாது. அதுதான் பைத்தியகாரத்தனத்துக்கு உச்சகட்டத்துல போனாங்க அவங்க. 2022 ஆக்ஷனும் நல்லா பண்ணல, 25 ஆக்ஷனும் நல்லா பண்ணல. அங்கேயே அவங்க மேபி அவங்க கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா கதாம் எம்ஐயோட ஹிஸ்டரி. அப்புறம் மீண்டும் வருவாங்களான்னு கேட்டா வாய்ப்பு. 2020 அப்புறமே செத்தப்பாம்பு ஆயிட்டாங்க மும்பை. கரெக்டான வேர்டு தான். அவனை அடிச்சு டம்மி ஆகிட்டானுங்க. இப்ப நான் கடைசியா ராமகிருஷ்ணா கோர்ஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னல,
நான் பார்த்தேன் ராமகிருஷ்ணா கோஷோட அந்த 3 ஓவருமே பார்த்தேன். அவர் ரன் அப் பிளஸ் வந்து அவர் லேண்டிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்ல. அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போதே ஃபர்ஸ்ட் பாலே லேண்ட் கரெக்டா பண்ணல. லேண்டிங் கரெக்டா இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்லிப் ஆகும், கால் இன்ஜுரி ஆகும். சேம் அதே தான் நினைச்சு ஃபர்ஸ்ட் பாலே கால் ஸ்லிப் ஆகி உருண்டுட்டாரு. அதனாலதான் அந்த காலை நொண்டி நொண்டி வந்தாரு. அந்த ரன் அப்லயும் பிளஸ் வந்து அந்த லேண்டிங்லயும் வந்து பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்தா ஓகே, நல்ல போல சொல்லலாம். லைனிங்ல இருந்து நல்லா போட்டாரு. ஸ்பீடு வந்து 130, 135, 138 அந்த ரேஞ்ச் ஏதாவது போட்டிருக்காரு. டீசென்டான ஒரு ஸ்பீடு தான் வச்சுக்கோவேன். லென்த் ஓகேன்னு வச்சுக்கோவேன். அந்த ரன் அப்பும் அந்த லைன் இது மட்டும் லேண்டிங் மட்டும் பர்ஃபெக்ட் பண்ணும் அவரு. இல்லைன்னா வாய்ப்பு இல்லை ராசா, குச்சின்னு போக வேண்டியதான் மறுபடியும். இதுதான் சொல்ல வந்தேன் ராமகிருஷ்ணா கோச் பத்தி. ஓகே, இந்த 2 டீமும் வந்து நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க. நம்மளாம் எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எல் கிளாசிக்கோலாம் முடிஞ்சு 2020 முடிஞ்சிருச்சு. 2021 அப்புறம் வந்து அது நோ கிளாசிக்கோ ஆயிடுச்சு. கார்த்தி சொன்ன மாதிரி, அதர்சன் சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளாசிக்கோவும் ஆயிடுச்சு. அது இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ண தெரியாத 2 டீமும் நெஞ்சில மாறல பச்சை குத்திக்கலாம். 2 டீமும் எங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ண தெரியாது, நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க யூஸ் பண்றதா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா மும்பை அப்போனாலும் நம்ம தப்பிச்சோம். கார்த்திக் சர்மா எடுத்து அவன் அவ்வளவு பெரிய மேதை ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா பவுன்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு அவன் ஸ்பின் பவுலர் இறங்கான். என்ன மாதிரியான ஒரு ஐடியாலஜி பாத்தியா, செம ஐடியாலஜி. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மும்பை சிஎஸ்கே எந்த இடத்துல வந்து நல்லா பண்ணிருக்காங்க, எங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு கார்த்தி அப்படியே சொல்லியிருப்பான். பவர் பிளேல சூப்பரா ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரசாந்த் ஹீரோ ஒரு டேக் ஆன் பண்ணி ஒரு 57 ரன்ஸ் ரிக்கல்டனும் வில்ஜாக்ஸ் ட்ரை பண்ணாங்க. நமந்தீரும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. நமந்தீர் ஒரு ஷாட் அடிச்சும்போது நான் நினைச்சேன் நல்ல விக்கெட்டா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இருங்க சார், டெஸ்ட் மேட்ச் இதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு மிடில் ஓவர்ஸ்ல ஆனாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச். சென்னை தான் போன மேட்ச் மோசமானான்னு பார்த்தா இவன் நம்மளோட மோசமாடுறான். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க. 63 for 3, 7-15. இந்த மாதிரி ஆனா நீ சொல்லு எங்க ஜெயிக்க முடியும் கரண்ட் சுச்சுவேஷன் T20 கிரிக்கெட்ல? இவங்க கேமை தோத்தது அந்த மிடில் ஓவர்ஸ் தான். இவங்களால பவுண்டரிஸ் அடிக்க முடியல. பிளஸ் அந்த சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணி போலர்ஸையும் ஃபீல்டர்ஸையும் ப்ரெஷர் போட முடியல இந்த மேட்ச்ல. ஆனஸ்டா சொல்ல போனா அதான் நமந்தீர் பண்ணதை மற்ற பேட்ஸ்மேன் பண்ண தவறிட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ஆனாதான் சேப்பாக்கில் அடிக்க முடியும். நீங்க வந்த உடனே முதல் பால்லே நான் சுத்துறேன் அடிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க நடந்த மாதிரி டாட் பால் டெஸ்ட் மேட்ச் தான் எங்களுக்குலாம் நீங்க பாக்குறீங்க. ஆஸ் அ ஃபேன்ஸ் ஆனாங்களா டெஸ்ட் மேட்ச் தான் பார்ப்போம். இந்த மாதிரி ஆனீங்கன்னா சேப்பாக்கில் நீங்க இந்த மாதிரி வந்து ஆனதுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம். எம்ஐ இதோட எம்ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் 4 points கிவிங் டு அஸ். டபுள் இந்த சீசன்ல இருந்து மேட்சஸ் எம்ஐசிஎஸ்கே ஆனதுல 6 கேம்ஸ்ல 5 கேம்ஸ் சென்னை. நம்புவீங்க? ஒன் சைடட் பேட்டில் பிகின்ஸ் இயர் ஆன். அதுதான் சொல்றேனே, 2020 செத்த பாம்பு ஆயிட்டாங்க. எல் கிளாசிக்கோவை அங்கேயே பொழைச்சிட்டாங்க. குழி தோண்டி 6 அடி குழி தோண்டி பொழைச்சிட்டாங்க எல் கிளாசிக்கோவை. இப்ப நடந்திருக்கிறது நோ கிளாசிக்கோ தான். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா சென்னையில செம ரெக்கார்டு வச்சிருந்தாங்க 5 wins இன் சேப்பாக் எம்ஐ. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே 3 wins ஆக்கிட்டாங்க. இப்ப ஹெட் டு ஹெட் சொல்றேன், எம்ஐ 21 சிஎஸ்கே 20. இப்ப ஹெட் டு ஹெட் கரெக்டா சரிக்கு சரியா இருக்கு. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அவங்க 21 நம்ம 14ல இருந்தோம். அங்க இருந்து ஜம்பிளிங் 20ல போயிடுச்சு. ஸோ எம்ஐ வந்து இப்ப ஒன் சைடு டாமினேஷன் பண்ணலாம் வந்து காலம் முடிஞ்சிச்சு. இது சூரியவன்ஷி காலம். இங்க வந்து அவங்களே தடவிட்டா இருக்காங்க. அதான் பிரச்சனை. ஓகே, ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க நூர் அகமது நீங்க நல்லா நம்பர் போட்டாங்கன்ட்டு. நூர் அகமது நல்லா போட்டாரு. அதுக்கு ரீசன் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் நல்லா போட்டாங்க. நீங்க அவர் நூர் அகமது ஓவர்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11th ஓவர் போடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10th ஓவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நல்லா போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு நடுவில் பதுக்கி வச்சிருந்தாங்க. அதனால அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டாங்க. நூர் அகமத் அதனால தான் இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. ஒரு வேலை மாட்டி இருந்தா பிரிச்சிருப்பாங்க நூர் அகமத். இன்னைக்கு வேற எந்த பவுலரையும் அடிக்க முடியல. இன்னைக்கு அடிச்சாங்கல்ல ஆமா பிரசாந்த் அடிச்சாங்களா, அந்த மாதிரி அடிக்க முடியல. ஏன்னா வந்து அவர் ஃபாஸ்ட் பவுலருக்கு நடுவில் போட்டு முடிச்சு விட்டாங்க. கரெக்டா அடிக்க பார்த்தா அவனுங்களும் அவுட் ஆயிட்டாங்க. இதனாலதான் இன்னைக்கு நூர் அகமத் நல்லா போட்டிருந்தாரு. அதான் டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு எம்ஐ இருந்தாங்களே, இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? அவங்களும் வந்து ஜெட் ஷாட்ல இருந்தே போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களும் தொட்டு ஆடிட்டு இருந்தாங்க. சூரியகுமார் கரெக்டான டைம்ல அவுட் ஆயிட்டாரு. நமந்தீருக்கு நீ சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் கான் வந்து முடிச்சு விட்டா போங்க அப்படின்ற அந்த டைலாக் தான் பொருந்தும். நமந்தீருக்கு அவுட் ஆகும்போது விட்டுட்டேனேடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்டு போனாரு நமந்தீர். சர்ஃப்ராஸ் வழக்கம் போல இருங்க அவங்களை ஃபீல்டிங்லேயே செஞ்சு விட்டு போறேன் செஞ்சு விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபீல்டுலே இல்ல தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபீல்டுலே இல்ல, ஷாட் நின்றாரு. மேத்யூ ஷாட்டோட ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு வெளியில. சும்மா போனேன் கேட்ச் பிடிச்சிட்டேன், அதான் வந்து ஈஸி விஷயம் நம்மளுக்கு அப்படின்றாரு. ஆனா அது நாட் ஈஸி விஷயம். அதாவது ஒரு இம்பாக்ட் பிளேயர் சப்ஸ்டியூட்ல இருந்த பிளேயர் உள்ள போய் 1 பால் 2 பால் ஃபீல்டிங் பண்ணிட்டு சடனா வந்துட்டு பண்றதா ரொம்ப கஷ்டம். நானே சொல்றேன், நீ 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ணாலே ஒரு கேட்ச் பிடிக்குது, அந்த மாதிரி கஷ்டம். ஆனா சர்ஃப்ராஸ் கான் வந்தான் ஈஸியா முடிச்சுட்டு போயின்னு அசால்ட்டா பேட்டிங்ல இல்லையா ஆனா ஃபீல்டிங்ல பண்ணுவேன் அப்படின்றான். கேள்வி கேட்கறான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட, என்ன ஏன்டா ஆட மாட்டீங்க, கரெக்டான பொசிஷன்ல கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு கார்த்திக் சர்மா டபுள் அடிப்பேன்னு கேட்கறான். ஆனா ருத்ராஜ் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி பொறுத்திருந்து.
ஓகே. ஓரளவு ரிவ்யூ நல்லா பண்ணியாச்சு. கார்த்தி, சொல்லு உன்னோட ஃபைனல் தாட்ஸ். சிஎஸ்கே எப்படி ஆடி இருந்தாங்க நீங்க நம்ம சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு ஃபைனல் தாட்ஸ்லயே சொல்லிடு. இதுல இருந்து அடுத்த ஒரு 5 மேட்ச் இருக்கு. அதுல வந்து ஒரு 4 கேம்ஸ் ஜெயிக்க பார்த்தா மேபி சான்ஸ் இருக்கு. அவுட் சைட் சான்ஸ் வெளியில உள்ள கம்பீட் பண்றதுக்கு. இந்த ஸ்குவாடை வச்சு இது வரைக்கும் வந்ததே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். வெறும் சாம்சன் அடிச்சு அன்சுல் கம்போஜ் நல்லா போட்டு அகில் ஹுசைன் நல்லா போட்டு இவங்க வந்துட்டாங்கன்னா கலீல் அஹமத் ஆயுஷ் மாத்திரை எல்லாம் இருந்தா இன்னும் நல்லாவே கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஐன் சைட்ல பார்த்தனா எனக்கு அதுதான் தோணுது. ஸ்டில் நம்ம அந்த கையில இருந்த எஸ்ஆர்எச் மேட்ச் தோத்துட்டோம். இன்னைக்கு அது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு அடுத்த 4 மேட்ச் நல்லா ஜெயிப்பாங்கன்ட்டு நம்புறேன். இதே காம்பினேஷன் ஜஸ்ட் 1 or 2 சேஞ்சஸ் அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஸ்குவாட மாத்தானா பேட்டிங் ஆடுற மட்டும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நல்லா பண்ணுவான்னு தோணுது. எம்ஐ வந்து இதுக்கப்புறம் இங்க இருந்தே அவங்களோட நெக்ஸ்ட் சீசன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி வந்து சென்னை இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல பிளேஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்களே அந்த மாதிரி தில்ல இறக்கி விடலாம். முகமது இஷாத்னு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்காருன்னு கேள்விப்பட்ட எம்ஐல அவரை ட்ரை பண்ணலாம். அவரையும் அஸ்வினி குமாரையும் போல்ட் பும்ராலாம் ரெஸ்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்து கிறிஸ் பகத்லாம் ஆட வச்சு அவங்களாம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணி நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேபி பேட்டிங்லேயே யாராவது ஒருத்தர் 2 பேர் யாராவது சிக்கிறாங்கன்னா டாப் ஆர்டர்ல பிடிச்சி போட்டு ஆட வைங்க. ஸ்கையை உட்கார வச்சுருங்க, இவரையும் உட்கார வச்சிருங்க. அது யாராவது நமந்தீர் வேணாம் சாரி ஸ்கையை மட்டும் உட்கார வச்சு அந்த பிளேஸ்ல வேற யாராவது ட்ரை பண்ணி பார்த்து ஆட இருக்கும். இந்தியன் பேட்டர் யாராவது எம்ஐ அடுத்த சீசனுக்கு இதுல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச திலக்கே ஒரு 2-3 மேட்ச் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல திலக் வந்து 1 down பொசிஷன் கொடுத்து அங்க ஃபெயில் ஆனா மேபி ட்ரை பண்ணி உட்கார கொடுக்க மாட்டாங்களே. அப்படி கொடுக்க மாட்டாங்களே, அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்போ எம்ஐ வந்து ஒரு அதிரடி பிளேயர்ஸ் லைக் ஆயுஷ் மாத்ரே, சூரியவன்ஷி, இந்த மாதிரி உருவில் பட்டேல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயர் தேவை கன்ஃபார்மா. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பிளேயர் இல்ல மிடில். ஸோ அதனால தான் புது பிளேயர்ஸ் யாரை ட்ரை பண்ண சொல்றேன். யாரை ட்ரை பண்ணி கிடைச்சாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயர் அவங்க வச்சு பில் பண்ணலாம் டீம். ஹார்திக் பாண்டியா பார்த்தானா நீ சொன்ன மாதிரி ஒரு ஏதோ என்னதானோ பண்றாரு கேப்டன்சி. பாடி லாங்குவேஜ் நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கூலாரு கடைசி வரைக்கும் கூலாவே தான் இருக்காரு. எப்போ ஃபயர் ஆகணும் பாயிண்ட் வரட்டும் இருக்காரு. பாயிண்டே வர மாட்டேங்கிறாரு கடைசி வரைக்கும். அந்த டைலாக் தான் ஹார்திக் பாண்டியா போடணும். நீங்க சொன்னார்ல அதெல்லாம் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன். அதாவது சென்னை பேட்டர் ஸ்ட்ரகிளிங் தான். ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி 60 ரன் அடிக்கிறான், 50 ரன் அடிக்கிறான். உங்க நீங்க பேட்டர்ஸ் எல்லாம் தொசிக்கிட்டு 12 பால்ல 18 ரன் அடிச்சிங்களே, இதெல்லாம் எல்லாம் ரன்ஸா? அதான் தோணுச்சு. எம்ஐ இந்த நொண்டி சாக்கெல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் சீசன் ரெடி பண்ண போயிடலாம். இப்ப இருந்து பிளே ஆஃப்ஸ்லாம் இதோட ஊத்தி முட்டாங்க அவங்களுக்கு காலி தான் அவங்க. ஓகே, கார்த்தியோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டான். என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, உங்களோட சப்போர்ட் நாளைக்கு நல்லாவே தான் இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட சஜஷன் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி 4 பசங்க சேர்ந்து மேட்ச் ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.